இங்க ஒரு பையன் அவனோட சின்ன வயசுல இருந்தே கவர்மெண்ட் வேலைக்கு தான் போகணும்னு அவன் ஒரு வாழ்க்கை லட்சியமாவே வச்சிருக்கான். இப்ப பெரியவனானதுமே அவன் நினைச்ச மாதிரி ஒரு கவர்மெண்ட் வேலையும் கிடைச்சிடுது. ஆனா இவனோட கெட்ட நேரம் நாட்டோட பொருளாதாரம் இறங்கிட்டே போறதால நிறைய பேர் வேலையை விட்டு தூக்கிடுறாங்க. சோ இவனுக்கும் ஒரு அமௌண்ட்டை கொடுத்து செட்டில் பண்ணி வேலையை விட்டு போக சொல்றாங்க. ஆனா இவன் காசு முக்கியம் இல்ல, எனக்கு வேலை தான் முக்கியம்னு சொல்லி அவங்க கொடுத்த காசை அவங்க கிட்டே திருப்பி கொடுத்துறான். அதுல கடுப்பான சீஃப் ஆபீசர் இவனை வேணும்னே ஆடுகளை பராமரிக்கிற வேலைக்கு டிரான்ஸ்பர் பண்ணி விட்டுறாங்க. ஆனா இவன் அங்க போய் கஷ்டப்படுவான்னு பார்த்தா போன கொஞ்ச மாசத்திலேயே அங்க இருக்க எல்லா ஆடுங்களையும் நல்லா பாத்துக்கிட்டு அங்க இருக்க ஆடுங்களை 2 மடங்கா பெருக்கிடுறான். சோ இது வேலைக்காவாதுன்னு யோசிச்சு இவனை அடுத்த தீவிரவாதிங்க இருக்க ஏரியாக்கு டிரான்ஸ்பர் பண்ணி விட்டுறாங்க. பார்த்தா கொஞ்ச நாள்லயே அங்க இருக்கிறவங்களையும் ஃப்ரெண்ட்ஸ் ஆக்கிட்டு ஒரு கூட்டத்தை ஒண்ணு சேர்த்து ஒரு ஃபுட்பால் டீமையே உருவாக்கிடுறான். இதே மாதிரி இவன் எங்க அனுப்புனாலும் அவனோட வேலையை கரெக்டா செஞ்சு வேலையை விட்டு தூக்குறதுக்கு காரணமே கிடைக்காத மாதிரி நடந்துக்கிறான். அதனால இன்னும் நிறைய செட்டில்மெண்ட் படத்தை கொடுத்து வேலையை விட்டு போக சொல்லி சொல்றாங்க. ஆனா இவனோட வாழ்க்கை லட்சியமே கவர்மெண்ட் வேலை தான், காசு இல்லைன்னு சொல்லி மறுபடியும் காசு திருப்பி கொடுத்துறான். அதுல ரொம்ப கோவமான அவனோட சீஃப் ஆபீசர் இவனை எப்படியாவது வேலையை விட்டு தூக்கணும்னு ஒரு ஐடியா ஒண்ணு யோசிக்கிறாங்க. பார்த்தா நார்வேல ரொம்ப மோசமா பனி பெஞ்சிட்டு இருக்க இடத்துல ஒரு ஆராய்ச்சி கூடத்துல அவனை வேலைக்கு அனுப்பி வச்சிடறாங்க. அங்க போனா அங்க இருக்கவங்க எல்லாமே கரடியோட அட்டகாசம் அதிகமா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுல பயந்து போய் வேலையை விட்டு போயிடலாமான்னு யோசிக்கிறான். ஆனா இவனோட சேர்ந்து வேலை பார்க்க போறதா சொல்லி ஒரு பொண்ணை இவனுக்கு அறிமுகப்படுத்தி வைக்கிறாங்க. அவளை பார்த்ததுமே இனிமேல் என்ன ஆனாலும் வேலையை விட்டு போக கூடாதுன்னு முடிவெடுத்துறான்.